குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கப்பா. ரிசல்ட்டு எப்போ வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, இப்போ ரிசல்ட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஸோ இதை பற்றி எல்லாமே சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கும் ரிசல்ட்டு எந்த நிலையில் இருக்குன்றதையும் நான் சேர்த்து சொல்ல போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு விஷயத்தை ஸ்கிப் பண்ணாமல் கேளுப்பா, அப்போ தான் உங்களுக்கு விஷயம் புரியும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா 12க்கான ரிசல்ட் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன்லாம் முடிஞ்சு இப்போ மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த ப்ராசஸ்ஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடியக்கூடிய நிலமையில் இருக்குது. ஸோ அது முடிஞ்சிச்சான்ற அஃபிஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேங்களா. இப்போ கரண்ட்டாக என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸு வெப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணுற ப்ராசஸை முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது ஓகேங்களா. அது முடிஞ்சிச்சா இல்லையான்றது மேபி இன்றைக்கி இல்லைனா நான் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அதே பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் டேட் இருக்கும் ஓகேங்களா. மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு மே 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி ஒரு 1 or 2 days கொஞ்சம் டிலே இருந்துச்சுன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் மேபி ஒரு 1 or 2 days உங்களுக்கு டிலே இருந்துச்சுன்னா மே 9ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்துடலாம் ஓகேங்களா. இதுதான் விஷயம் ரிசல்ட் டேட்டில் ஏன் சேஞ்சஸ்னு. ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிசல்ட் சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணிட்டா ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது காரணத்துக்காக தான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைடில் இந்த மாதிரி விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இல்லை 7ன்றது இன்றைக்கி இல்லை நாளைக்கு அஃபிஷியலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். மேபி இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கால உங்களுக்கு விஷயம் அஃபிஷியலாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா, 7 இல்லை 9. அதே தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11க்கு அப்புறம் 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேல்யூவேஷன்லாம் மோஸ்ட்லி முடிய போகுது. ஸோ 10க்கும் 11க்கும் ஒரே நேரத்தில் தான் வந்து ஆரம்பிக்கிறது தான் வந்து பிளான் இருக்குது ஓகேங்களா. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ்லாம் வெப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வேல்யூவேஷன்லாம் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 90% உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. 10க்கோ 11க்கோ மேபி நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேபி அது மண்டேவா வெனஸ்டேவானு தெரியல. அதையும் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. அவங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா மேபி 12க்கு 50-50 சான்சஸ் இருக்குப்பா ரிசல்ட் டேட் சேஞ்செலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 90% 10க்கோ 11க்கோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைடில் அனௌன்ஸ் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 19 10க்கோ 11க்கோ சேர்த்து. ஆனால் இந்த ப்ராசஸ் சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு மே 17ஆம் தேதியை வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு உங்களுக்கு கம்பல்சரி பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைடில் ஏதாச்சும் அஃபிஷியல் அப்டேட்டு ரிசல்ட் சம்மந்தமாகிட்டாங்கன்னா நான் உடனே அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க. உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு இன்னும் ஒரு 4 days தான் இருக்குது ஓகேங்களா. யாரும் பேனிக் ஆகாதீங்க, ரிசல்ட்டு நல்லா தான் வரும். ஆல்ரெடி வேல்யூவேஷன் எந்த மாதிரிலாம் நடந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துங்க ஓகேங்களா. இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.